அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். பாண்டிச்சேரி மடுகரை வந்திருக்கோம். ராமநாதன் மிஸ்திரி இருக்காங்க, பத்திரிகை வந்திருக்காங்க, மற்றபடி ஆளுங்க எல்லோரும் வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, செகண்ட் ஃப்ளோருக்கான காலம் ஸ்டார்டர் போடும்போது என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், மெஷர்மெண்ட் எப்படி பார்க்கணும், அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த ஸ்டார்டர் எப்படி எடுத்துகிட்டு வருது, கீழேருந்தே அந்த காலத்தை எப்படி டெவலப் பண்ணி கொண்டு வரோம், ஸ்டார்டர் காங்கிட்டு போடும்போது மிக்சிங் ரேஷியோ எப்படி பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து இன்னும் நிறைய வீடியோ எடிட் பண்ணாமல் இருக்குது. அது கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணாமல் இருந்தாலும் என்னாச்சுன்னா அப்படியே ஸ்டோர் பண்ண ஆரம்பித்தோம். எடிட் பண்ணி அதை போடவே டைம் கிடைக்கல. அதனால் இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இந்த வீடியோவில் வந்து வரட்டும், அது வந்து வயதவே அப்படியே எடிட் பண்ணி போடுவோம்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்டரி சேனலில் போடலான்னு இருக்கேன். கண்ணன் முருகேசன் தமிழில் இருக்குது இப்போதைக்கு. கட்டுமான பொறியாளர் கண்ணன் முருகேசன் இருக்கோம். 2.1 நம்ம வச்சுருந்தோம். அந்த சேனலில் இதை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எடிட் பண்ணாத வீடியோஸ் எல்லாத்தையும் ப்ரைமரி சேனலில் வந்து எப்போதும் போல் ரெகுலராக எடிட் பண்ணி போடலான்னு இருக்கேன். நிறையா முக்கியமான வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ரூஃபில் கம்பி எப்படி அளவு எடுக்கிறது, கம்பி கட்டுறது எப்படி, மட்டம் வைக்கிறது எப்படி, எல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்குது. அதெல்லாமே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நடந்தது எல்லாமே டைம் கிடைக்கும்போது அப்படியே எடிட் பண்ணி ஒரு சீரிஸ் எடுத்துடலான்னு இருக்கேன். இதை வந்து இதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இதை அப்போ வச்சுருந்தா அப்படியே வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் ஃப்ளோர் ஸ்டார்டர்லேருந்து இனிமேல் நடக்கிற வேலைகளை தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரூஃபுக்கு மேலே நிற்கிறோம். செகண்ட் ஃப்ளோர் காலம் ரைஸ் பண்ண போகிறோம். ஷார்டர் போகிறதுக்காக வந்திருக்கோம். தூக்குண்டு கடுகு மிஸ்திரி ஒரு கயிறு தூக்குண்டு விட்டு பார்த்துட்டோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தூக்குண்டு கயிறு அவுத்து விடுங்க கீழே வரைக்கும். கயிறு பாருங்கள், ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோருடைய பேஸ்மெண்ட்டுக்கு போகும். இந்த கயிறு கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்லேருந்து தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம் அளவை. மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டில் அந்த குத்துக்கல்லேருந்து எடுக்கிறோம். இந்த கல் அந்த அளவு எடுத்து இந்த அளவை வந்து ட்ரேஸ் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரியே 4 பாயிண்ட் எடுத்தோம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, அது மாதிரி வந்து இதுலேயே இங்கே பக்கத்தில் இந்த பாயிண்ட்டு, அது மாதிரி அங்கே ஒரு பாயிண்ட்டு, எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பேஸ்மெண்ட்டில் குத்துக்கள் போட்டிருப்போம். அதுலேருந்து எடுத்துருக்குறோம். மூலமட்டம் பார்க்க போகிறோம். ஊசிடுங்க. தூக்குண்டு விட்டு அந்த நூலை வந்து இந்த கல்லுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் சரி பண்ணியாச்சு. டேப்பு வேறு டேப்பு இல்லையா? ஒரு நல்ல பிடிச்சிருக்கீங்களா? கரெக்டாக இருக்கா? கரெக்டாக மிஸ்டே 16 அடி. ஓகே, அப்படியே பிடிச்சி இங்கே குத்துங்க. 21 கொடுங்க. 15, 20, 25 போடுறோம் மூலமட்டத்துக்கு. ஒரு அடியில் பிடிக்கிறதால 16, 21, 26 செக் பண்ண போகிறோம். கரணை கீழே விழுந்துருப்பது. இருபத்தி 21. ஓகே, இங்கே வந்துருங்க. இந்த டேப் வாங்க. இப்படி நிற்கிறேன். பார்த்து மாட்டுது பாருங்க. ஒரு அடியில் ஓகே. சரியாக இருக்குல்ல? அதான் வாங்க. இருபத்தி 6. ஓகே, மூலமட்டம் பர்ஃபெக்டாக வந்துருச்சா? கீழ் ஃப்ளோரில் வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கீழே நம்ம தான் வச்சோம், அது மாறாது என்றைக்கும்.
அதனால் எப்போ சந்தேகம் வந்தாலும் கீழேருந்து வந்துடணும். ஓகேவா? இப்போ இதுதான் ஃபிக்ஸடு. இனிமேல் இதுக்காக நீங்கள் அளவு எடுக்க வேண்டியது தான். இதில் எது கவர் பக்கமாக வந்தாலும் கூட வந்தாலும் குறைச்சி வந்தாலும் அதுதான் ஸ்டாண்டர்டு. ஓகேவா? இப்போ வந்து இந்த 2 நூல் கட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இந்த 2 நூலுக்காக மற்ற அளவெல்லாம் பாருங்கள். இந்த இந்த கல்லிருந்து அந்த 30 ஒன்றா அதை வைங்க. 2வது டேப்பு வந்து என்றைக்குமே ஓரளவுக்கு நல்ல டேப்பாக இருக்கணும். டேப்பு நீண்டும் ஃபைபர் டேப்பு. டேப்பில் கோளாறு இருந்தாலும் நம்மளுக்கு மூலமட்டம் தப்பாக கட்டும். புரியுதா? முப்பத்தோரு அடி ஒரு அங்குலம். ஆக்சுவல் அளவு 31. ஒரு அடியில் பிடிக்கிறாரு. 31 கரெக்டாக வந்துருச்சா? அந்த மூலைக்கு போங்க. அதே 31 வைங்க. அதே டைட்டு தான் பிடிக்கணும் மிஸ்டர். அங்கே கை டைட்டு என்ன இருந்துச்சோ அதே டைட்டு. கொஞ்சம் இதுவாச்சுன்னா உள்ள நூலை தள்ளிக்கிங்க. சரியாக வந்துடுமா? அதே டைட்டா ஒரு நூல் உள்ள தள்ளுங்க. புஷ்டியா இருங்க இன்னும் இருக்குது அளவு இருக்குது. கொஞ்சம் டைட் பண்ணுங்க மிஸ்டர் டேப்பை. பிடிச்சிருக்கீங்களா? ஓகே. இதான் அளவு. ஓகே. அந்த சென்டர் அளவையும் செட் பண்ணுறேங்க. அங்கேயே இருங்க. ம் 6ல் வைங்க. 14 6. அதான். ஓகே. இந்த நூலில் கல் இருந்தால் எடுத்து விட்ருங்க. நூலில் ஏதாவது கல் இருந்தால் எடுத்து விட்ருங்க. அங்கே வந்துருங்க. வந்துருங்க வாங்க. இந்த 12 அடி 13.5, ஒரு அடி சேர்த்து 14.5. இந்த 14.5 இதில் செட் பண்ணிட்டு இந்த அவுட்ரு விடுங்க. இதான் அளவு. உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கா? ஓகே. ஓகே. இங்கே வந்துடுங்க. அந்த ஓரத்தில் பிடிங்க. அந்த லென்த்து கொடுங்க. நீங்கள் இங்கே இருங்க. இப்படி எடுத்துகிட்டு போங்க டேப்பை. கொண்டாங்க. எடுத்துகிட்டு போங்க. பண்ணிக்கலாம். சொல்கிறேன். இந்த அவுட்டரில் பிடிச்சிருக்காரு. ஆக்சுவல் 15 கால் 16 கால் வரணும். மெஸ்ஸி உங்களுக்கு அளவு 52 1 3 53. ஓகே. நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்படியே இருங்க. இங்கே வந்து அளவு 16 கால். இது உள்ள மாட்டுங்க. இந்த காலம் இந்த அவுட்டரில் நூலை கட்டுங்க. உள்ள மாட்டுங்க. இது ஓகே தான். இதை மட்டும் மாட்டுங்க. இல்லை இதுலேயே மாட்டுங்க. உள்ளே மாட்டுங்க. இந்த லைனில் மாட்டுங்க. என்னைய பாருங்க. அதில் இல்லை, உள்ளே விடுங்க. இந்த ஃபஸ்ட்டு கம்பிக்கு உள்ளே விடுங்க. இங்கே அதில் விடுங்க. அது இப்படி சொல்ல சாமி. இது உள்ளே விடுங்க. இப்படி திருப்புங்க. அப்படிங்க. இது காலம் இந்த பக்கமாக இருக்குங்க. 9 இன்ச்சு தானே நம்மளுக்கு கணக்கு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. பிடிங்க.
இதுக்கும் கொஞ்சம் வெளில அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதில் போட வேணாம். இங்கே பாருங்கள், இந்த காலம் உள்ளே இருக்குது பாருங்கள். திரும்ப இந்த பின்னாடி காலம் பாருங்கள். நூலை தூக்கி விட்டுங்க, தூக்கி பிடிங்க. 16 காலுக்கு இல்லைங்க, வெளில இல்லைங்க. இடிக்குதே கம்பியில் வராது. இதில் போடுங்க. சின்னது பண்ணி இந்த கம்பியில் மாட்டுங்க. அந்த அவுட்ரு வச்சிருமா, அந்த அவுட்டரில் போடுங்க. இல்லைண்ணா வாங்க, நூலை அவுட்ருக்கு மாற்றிட்டோம். 17. அந்த பக்கம் கை வைக்கணும். டேப்பில் வந்து அந்தாண்ட கை வைக்கணும். ஓகே, ஒரு நூல் தள்ளுங்க. ஓகே 17. இந்த பக்கம் அப்படியே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம், அப்புறமா பார்த்துக்கலாம். 17 கொடுங்க. அடுத்த அளவு பாருங்க போய். 17 ஒரு 5.5 22.5 23 23 பார்க்கட்டுங்க. எப்படிங்க? சரி, நீங்கள் கொஞ்சம் நவுந்துக்குங்க. அளவு மட்டும் பாருங்கள், அவர் பிடிக்கிட்டோம். 23.25 பாருங்கள் பத்திரி. 23.25 23 3 ஓகே ஆச்சா? 23 32.5 32.5 அதான் கரெக்டான அளவு. அவ்வளோதான், இந்த காலத்துக்கு ஒரு அளவு இருக்குது. 32.5 4 தள்ளி வச்சோம். 10 வரணும் மேஸ்திரி. ஆமாம், 10 வரணும். நம்ம கீழே வந்து அந்த 4 அங்கெல்லாம் தள்ளிட்டு வந்துருக்கோம். ஓகே. கொடுங்க. கரெக்டாக இதுக்கு அளவு வந்து 39.10. ஓகே, அவ்வளோதான். அந்த அளவு காட்டிடுங்க மிஸ்திரி. அப்படியே வீடியோவில் பிடிச்சிக்கிறேன். அவுட்ரு 52 அடி அவுட்ரு. ஒரு அடியில் பிடிச்சி 53 அடி. ஓகே. அப்படியே இந்த குறுக்கில் எதுவும் நூல் கட்டாது, ஒரு நூல் தான் கட்டாதா? அந்த ஒரு நூல் மட்டும் பார்த்துக்கலாம். அங்கே வந்துடுங்க. இல்லை இதோட கட்டாததில் அந்த படிக்கிட்டு ஏன் அதை ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதோட நூலை கட் பண்ணியிருக்கீங்களா மேஸ்திரி? இந்த அளவு பார்த்துட்டு போயிருங்க. இங்கே வாங்க. இதை செக் பண்ணிட்டு அந்த ஓரமாக போயிடுவோம். இதுக்கு தான் நூல் அங்கே போகுது, அது போட்டுப்போம். ஒரு பிட்டு நூல் போட்டுப்போம். இதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இந்த பிட்டை செக் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே ஒரு நாள் பிடிங்க. இந்தாண்ட பிடிங்க, காலத்துக்கு உள்ளே பிடிங்க. 17 கரெக்டா? நூல் இங்கே மாட்டலாம். அந்த நூலை எந்த கம்பியை பாருங்கள், இங்கே கிடக்கு. அதை பாருங்கள். இது போதும். இதில் மாற்றிக்கிட்டுங்க. கம்பி வேணுமா? நீட்டு கம்பி எதுக்கு? இந்த பிட்டுக்கு 2 கம்பி எடுத்துருவோம். சின்ன பிட்டுக்கு 2 போட்டுருவோம். பிடிங்க. 17 பிடிங்க. அளவு கரெக்டாக பாருங்கள். நூல் அமுத்தான் பிடிங்க. ஓகே. டேப் எடுத்துருவாங்க. அந்த ஓரத்துக்கு வந்துடுங்க. இதை பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே வாங்க, பிடிங்க. கல்லே பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்லில் பிடிங்க, செங்கல்ல கூட பிடிங்க. ஒன்றும் தப்பு இல்லை.
அந்த கல்லுக்கு நேர் பிடிங்க நீங்கள். 3 23 3 அதான். ஒரு நூல் என் பக்கம் போதும். அப்படியே கொஞ்சம் நவுந்து இங்கே வாங்க. இதுக்கு நேர் வாங்க. இந்த ஸ்டூலை நவுத்திட்டு இதுக்கு நேர் வாங்க. இதுக்கு நேர் வாங்க. அதுக்கு நேரம் ஒரு கல்லை வச்சு தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுக்க. நூலில் தருக சௌகரியமாக இருக்கும். இங்கே இந்த இதுக்கு நேர் இருப்பாங்க. இங்கே வாங்க. இதுக்கு நேர் பிடிங்க. பாண்டை இடையாட்டு கரெக்டாக வைங்க கல். அஞ்சு 32 5 டைட்டாக இருக்கா டைப்பு? ஒரு நூல் என் பக்கத்தில் நோட்டா விட்டு பிடிக்காதா அப்படியே. ஓகே 5. அது அவுட்டரில் வந்துருங்க. அப்படியே அவுட்டர் செங்கலில் பிடிங்க. இதுக்கு பிடிங்க. பத்தரை 39 10. என் பக்கத்தில் டேப்பு கட்டா பிடிங்க. உட்கார்லையா? இன்னும் டைட் பண்ணுவோம் மிஸ்ரி. போதுமா? அப்படியே அவுட்டருக்கு போயிடுங்க மிஸ்ரி. இதையும் பார்த்துக்கிறேன். அவுட்டருக்கு போங்க. ஐம்பத்தி 3 பிடிங்க. இந்த சென்ட்ரலையும் பார்த்துக்கிறேன் ஒரு தடவை. 53 10 இருக்கா சார்ங்க? இதை மாற்றுங்க. டேப்பை தள்ளுங்க. பற்றி பாருங்கள். 10 வருதான்னு பாருங்கள். ஓகே தானே? ஒரு நூல் அங்கே போகணுமா? இங்கே வாங்க. ஓகே. அந்த போய் அந்த 3 இருக்கான்னு பார்த்துங்க. டேப் அப்படி போகக்கூடாது. லேசாக கையில் சுண்டி பிடிங்க. ஆல்ரெடி 3 அட்ஜஸ்ட் பண்ணனா மறுபடியும் அட்ஜஸ்ட் ஆகுது. இல்லை இதுக்கு வைங்க. இப்போ 52 வச்சு வைங்க. அதான் அளவு. ஓகேச்சா? அவ்வளோதான் முடிஞ்சு. அந்த குறுக்கு மட்டும் ஒரே ஒரு பிட்டு கட்டுங்க. இதை போட்டு கட்டிக்கலாம். அதை சூப் போடுங்க. ஈசானியம் முள்ள ஆரம்பிங்க. பத்திரி அளவுகள் எல்லாமே சரி பண்ணிட்டோம். பர்ஃபெக்டாக கீழேருந்து ரவுண்ட் மார்க்கிங்கில் என்ன அளவு வச்சோமோ அதே அளவு தான் இன்ன வரைக்கும் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம். எந்த அளவு மாற்றம் கிடையாது. பேஸ்மெண்ட்லேருந்து தான் ஷார்ட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரும் அப்படி தான் பண்ணோம். செகண்ட் ஃப்ளோருக்குமே பேஸ்மெண்ட்லேருந்து தான் திருப்பியும் ஷார்ட்டருக்கான அளவுகள் எடுத்துருக்குறோம். நூலுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் காலத்தை கரெக்டாக. அந்த லென்த்துக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு லென்த்துக்கு சரி பண்ணுங்கள். டைட் பண்ணிக்கிங்க ஷார்ட்டரை. ஸ்டார்டர் போடையில் அப்புறம் ஷூ காலம் போடையில் அதுவே கடிச்சிட்டு சாவி இல்லையா? லைன் பாருங்க. அந்த கை மட்டும் உள்ளே வரணும் பத்திரி. தூக்கி வைங்க கல். அந்த இதில் கல் ஒன்று வைங்க பத்திரி சைடு. ஓகே. இது ஓகே. அந்த சைடு பார்த்துக்குங்க. ஷார்ட்டரில் ஒரு நூல் வித்தியாசம் இருக்கலாம். லென்த்தை வந்து சரியாக வச்சுக்கிச்சிக்கணும். ஓகே. இதை போடுங்க. தண்ணி ஊற்றி விட்டு டஸ்ட் இல்லாமல்
காங்கிரீட் வந்து இங்கே வந்து M25 பத்திரி 1:2 ரேஷியோ. மணல் மட்டும் ஒரு 25% எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். 1.25 தட்டு போட்டுக்கலாம். ஒரு தட்டு சிமெண்ட்டு, 1.25 தட்டு மணல், 2 தட்டு ஜல்லி. இப்போதான் ஜல்லி அதிகமாக தெரியுது. ம் கிரேடு ஏற ஏற சிமெண்ட்டும் ஜல்லியும் தான் அதிகமாகும், மணல் கம்மி. சிமெண்ட் அதிகமாகும், அதான் 112 ஆகிடும். ஓகே. பார்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டோடைய ஆக்குவே அதிகமாக இருக்கும். அதான் ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு போய் ஒரு பங்கு மணல் தான் போடுறோம், 2 பங்கு ஜல்லி தான் போடுறோம். மணல் கம்மியாகுது. அப்போ வந்து ஒரு பங்கு சிமெண்ட்டுக்கு 3 பங்கு தான் அதை ரெண்டையும் சேர்க்குறோம். நல்லா கிண்டி போடுறோம். இதே 1:3 எடுத்திங்கன்னா 1:3 எடுத்திங்கன்னா 4.5 பங்கு அடிஷ்னலாக சேர்க்குறோம் ஒரு பங்குக்கு. லைன் பார்த்தாச்சா? இதை பிடிச்சிங்க. இந்த குறுக்குக்கு மட்டும் தேவைப்படும், வச்சுருங்க. அது மட்டும் ஒரு அவ்வளோதான், போதும் போதும். ஓகே மிஸ்திரி. தண்ணியை தப்பா வந்து போகலாம் சார். அது அப்படியே இருக்குது சார். சார் அது அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும். பார்த்து மேலே பார்த்து பத்திரி. இப்போ இந்த மாதிரி ஷார்ட்டில் ஏதோ கொஞ்சம் வித்தியாசம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நேர் பண்ணணும். இதை சென்டருக்காக வச்சிடணும், அவ்வளோதான். அவ்வளோதான், விடுங்க. அப்படி தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த கையும் இந்த கையும் இதுவாக இருக்குல்ல. ஷார்ட்டில் ஒரு நூல் மூலமட்டம் பிரச்சனை இருந்தால் எப்பவும் லென்த்தை வந்து சரியாக நூலுக்காக வச்சுட்டு இதை வந்து என்னென்னா சென்டர் பாயிண்ட் கரெக்டாக உட்கார மாதிரி வச்சிடணும். ஒரு கையில் கொஞ்சம் வெளிலையும் ஒரு கை உள்ளேயும் தெரியும், சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கணும். ஆமாம், அந்த எண்டு வெளிலையும் இந்த எண்டு உள்ளேயும் இருக்கும், சென்டர் பாயிண்ட் நூலுக்காக இருக்கும். சரிதா? அவ்வளோதான். ஜல்லி கொடுங்க, குத்தி வைக்கிறதுக்கு தூள் கொடுங்க. இப்போ நம்ம கிரவுண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். இன்னை வரைக்கும் ஒரு காலம் கூட நம்ம கிங் பண்ணது கிடையாது. கீழேருந்து வந்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காலம் கிங் பண்ணியிருக்கோமா? கவரில் கொஞ்சம் முன்ன பின்ன 1/2 இன்ச்சுக்குள்ளே இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வந்து அது கவருக்குள்ளே தான் இருக்கும் காலத்தை எங்கேயுமே நம்ம கிங் பண்ணி போட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை பில்டிங் வந்துட்டீங்க, ஏதோ ஒரு பில்டிங்கில் கிங் பண்ணியிருக்கோமா? பார்த்து எல்லா வேலையும் செய்கிறீங்க அதுலையே. ஓகே. அடுத்து போய் லைன் பாருங்க, போங்க. நல்லா காங்கிட்ட பரட்டுங்க, 2 பெட்டு பரட்டுங்க, நல்லா பரட்டுங்க, கம்ப்ளீட்டாக பரட்டுங்க. அந்த நூல் மட்டும் லேசாக உள்ள ஒரு நூல் லேசாக, அப்போ அதிகம். போதும். ஓகே. தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றியாச்சா? சரி சரி. வரேன் மிஸ்திரி.
இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். போதும். அந்த கை இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். அந்த அளவு விடுங்க. அங்கேருந்து பிடிங்க, அவுட்டரில் பிடிங்க. அதில் பிடிங்க. இல்லை, ஒரே நல்லா பிடிக்கணும். அது வளையத்தில் பிடிக்க முடியாது சூறா. எட்டடி உள்ளளவு 9 இருக்கணும் இது. சொல்லுங்க. 9. ஓகே. ஓகே. நூல் ஆட்டம் பாருங்கள். ஓகே, போட்டுங்க. சரியா இருக்கு. பட்டுமா? இந்த பக்கம் ஓகே. சரி, போடுங்க. அது அடிக்கடி காங்கிரீட் வந்து ஒரு 8 ஷாட்டர் இருந்தது. 8யும் போட்டு மேஸ்திரி வந்து ஒன்று ஒன்றா கழட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிமெண்ட் தூள் தூவியிருக்கோம், ஜல்லி குத்திருக்கு. கழட்டுறதும் பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு. பார்த்து கழட்டுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ இந்த 2 காலத்துக்கு வந்து நம்மளுக்கு இந்த அளவு இருக்குது, இந்த அளவு இருக்குது எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து கீழே இருந்தே தூக்கு கொண்டு விட சொல்லிட்டேன். கீழே இந்த செந்தில் வந்து விட்டுட்டு இருப்பாருங்க.
கரெக்டாக இருக்கா? ஓகேவா மிஸ்திரி? அதுக்கு மட்டும் ஒரு நூல் கட்டுங்க. கீழே இறக்கிறீங்களா? வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. அதனால் நிறைய வந்து தண்ணி, ஜூஸ், இளநீ இந்த மாதிரி வந்து குடிக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். அளவு வந்து 7:45 மிஸ்திரி. ஒரு ஆள் கட்ட அப்படிங்க. ஓகே. போதும். இதுக்காக சாப்பிட்டு மாட்டுங்க. அந்த கையை செக் பண்ணுங்கள். அப்படிங்க. இங்கே ஒரு அடி ஓகே. ஓகே. அது ஒப்பா தட்டிட்டு முடிக்க ஒரு ஆள் அப்படிங்க. 13.6. ஸ்டார்டரில் பிடிங்க கீழே. எல்லாம் ஒன்று தான். ஸ்டார்டர் எல்லாமே போட்டாச்சு. காங்கிட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. நல்லா அருமையாக முடிஞ்சிருக்கு. எந்த இதுவுமே இல்லை. நல்லாயிருக்கு. ஒரு சில காலம் மட்டும் கவரில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. வந்த வேலை ரொம்ப அருமையாக முடிஞ்சுது. இந்த வீடியோ இந்த சைட்லேருந்து இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ண போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.